நல்லா அடர்ந்த காடுங்க. அந்த காட்டை சுற்றி கிராமங்கள் இருக்குது. அந்த கிராமத்தில் எத்தனை கோவில்கள் இருந்தாலும் அத்தனை கோவிலோட கதவுலையும் ஒரு வெள்ளி மணி எப்பவும் கட்டப்பட்டிருக்கும். ஒரு நாள் அந்த கிராமத்துக்கு புதுசாக ஒரு திருடன் வந்து அங்கே இருக்கிற மணியை திருடணும்னு ஆசைப்பட்டு ஒரு கோயில் இருக்கிற மணியை திருடிட்டு காட்டுக்குள்ளே ஓடிடுறான். ஆனால் துரதிருஷ்டவசமாக அந்த அன்னைக்கே ஒரு புலி அவனை கொன்று தின்றுச்சு. கோவிலுக்கு சொந்தமான வெள்ளிமணி காணாமல் போனதில் கிராம மக்கள் ரொம்ப வருத்தமாக இருந்தாங்க. அந்த அன்னைக்கு இரவு அந்த மணி அடிக்கும் சத்தம் கேட்குது. பல பக்கங்கள்லேருந்தும் மணி ஓசை கேட்குறதுனால அவங்களுக்கு பல பக்கம் கேட்குற மாதிரியே தான் தோணுச்சு. இதை கேட்டு மக்கள்லாம் பயந்துட்டாங்க. கோயில் மணியை திரும்ப பெறுவதற்கு கிராம மக்கள் எந்த முயற்சியும் எடுத்துக்கொள்ளவில்லைன்னு கோயில் இருந்த தெய்வம் கோவிச்சுக்கிட்டு அதனால தான் இப்படியெல்லாம் மணி சத்தம் நமக்கு கேட்குதுன்னு மக்கள் பயந்துக்கிறாங்க. மறுநாள் கிராம மக்கள் சிலர் மணியை தேடி காட்டுக்குள்ளே போகிறாங்க. ஆனால் மணி எங்கே இருக்குதுங்கிறன்னு அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. மறுபடியும் வெறுங்கையா ஊருக்கு திரும்பி வந்துடுறாங்க. அந்த இரவும் அவங்களுக்கு மணி ஓசை கேட்குது. ஒரு முறை ஒரு திசையில் இருந்தும் அடுத்த முறை வேறு திசையிலிருந்து இப்படி மணி ஓசை கேட்டுக்கிட்டே இருக்குது. உண்மையிலே அந்த மக்களுக்கு ரொம்ப பயம் அதிகமாகி இப்போ நடுங்கவே செய்கிறாங்க. மறுநாள் அந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு சிறுவன் என்ன பண்ணுறான், உண்மையில் என்ன தான் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னு காட்டுக்கு தனியாக புறப்படுறான். தனியாக காட்டுக்குள்ளே போயிட்டே இருக்கான். கொஞ்சம் தூரத்துக்கெல்லாம் போனதும் ஒரு முரசு அடிக்கிற சத்தமும் மணி ஓசையும் அவனுக்கு கேட்குது. அவன் தைரியமாக சத்தம் வந்த பக்கம் திசையை நோக்கி போயிட்டே இருக்கான். அங்கே ஒரு குரங்கு கூட்டம் ஒரு முரசு, ஒரு மணி, சில உடுப்புகள் இவற்றை வச்சுக்கிட்டு விளையாடிட்டு இருக்கிறத பார்க்குறான். குரங்கு தான் மணியை அடித்து ஓசை எழுப்பி இருக்கிறதுனும் மரத்துக்கு மரம் தாவறதுனால மணி ஓசை வெவ்வேறு திசைகளிலிருந்து கேட்குறது என்பதையும் சிறுவன் புரிஞ்சுக்கிட்டான். அவன் அங்கேயே பொறுமையாக காத்துக்கிட்டு இருக்கான். ஒரு குரங்கு மணியை வச்சு விளையாண்டிட்டு அந்த கூட்டத்திலிருந்து பிரிந்து வந்து ஒரு மரத்தில் உட்கார்ந்துருக்குது. இதற்காகத்தான் காத்துக்கிட்டு இருந்தான் சிறுவன். குரங்கோட எதிரில் பல பழங்களையும் கொட்டைகளையும் வீசி எறிகிறான். சிறிது நேரத்துக்கு பிறகு குரங்கு பழங்களையும் கொட்டைகளையும் பார்த்தது. அவற்றை எடுப்பதற்காக மரத்திலிருந்து இறங்கியது. ஆனால் நிறைய பழங்களும் கொட்டைகளும் இருக்கவே மரத்திலேயே மணியை வைத்தது. இறங்கி வந்து அவற்றை பொறுக்க ஆரம்பித்தது. இந்த சமயத்துக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தான் அந்த சிறுவன். விரைந்து ஓடி மணியை எடுத்துக்கிட்டான். கிராமத்திற்கு ஓடி வந்தான். காட்டில் நடந்த சம்பவம் என்ன அப்படிங்கிறதையும் உண்மையாக என்ன நடந்துச்சுங்கிறதும் எடுத்து சொல்கிறான். கிராம மக்கள்கிட்ட விவரமாக எடுத்து சொன்னதுமே என்ன நடந்திருக்குங்கிற சூழலை அவங்க யோசித்து பார்த்துட்டு இதையெல்லாம் சிந்தித்து செயல்பட்ட சிறுவனை எல்லாருமே பாராட்டினாங்க. மக்களெல்லாம் என்னமோ ஏதோன்னு பயந்துட்டு தூக்கம் இல்லாமல் நடுங்கிட்டு இருந்த விஷயம் இவ்வளோ சிந்தனையோட சின்ன விஷயத்தான் அப்படிங்கிறது புரிய வச்சுட்டான் சிறுவன். எல்லாரும் நினச்சி பெருமிதம் படுறாங்க. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, பகுத்தறிவுங்கிற விளக்கு நம்மகிட்ட எப்பவுமே வேணும். மூட நம்பிக்கைங்கிற இருளை விரட்டுறதுக்காகத்தான். நமக்கு நம்பிக்கைகள் இருக்கலாம், ஆனால் மூட நம்பிக்கை சிறிதளவும் இருக்கக்கூடாது. இருந்தால் இப்படி தான் தேவையில்லாத விஷயங்களுக்கு நம்ம பயப்பட வேண்டியதாக இருக்கும்.